ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான டீமன் லார்ட் 2099 சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் ஆக்ஷனை விட நிறைய டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டீமன் லார்ட் 2099 சீசன் 1 எபிசோட் 9. இப்போ நம்ம ஹீரோ அந்த மேஜிக் ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்கேன். சோல் க்ளோனிங், இறந்தவங்களை ரிவைவ் பண்ணுறது, இந்த மாதிரி மேஜிக் எல்லாமே தடை செய்யப்பட்டது. பட் எதுக்காக நம்ம அதை படிக்கிறோம் தெரியுமா? என்ன ஸ்பிரிட் சேனலிங்கோட டெவலப்மெண்ட் வந்து அவங்க தயங்கவும், மறந்துட்டியா ப்ரொஃபசர் மாக்ரோ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ, நீ என்ன ஏதோ நோட்ஸ் எடுக்கலையான்னு அவங்க கேட்குறாங்க. நான் எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணிட்டேன் நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ ஹிஸ்ட்ரியில் ஒரு இன்சிடென்ட்டை கேட்கவும், ஹீரோவோட சோலை அவன் இந்த மாதிரி ரெட்ரைவ் பண்ண பார்த்தான். அவன் ஒய்ஃப் டிஸ்ட்ராக்ட் பண்ணதுனால அது தப்பாக போயிடுச்சுன்னு சொல்லவும், இவன் என்ன ஏதோ நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறான்னு மற்ற எல்லாரும் நம்ம ஹீரோவை பார்க்குறாங்க. கெஃபட்டீரியாவில் இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த வெல்ட்டால் அவன் ஒரு ஸ்ட்ரீமர் ஆப்பான்னு பொண்ணுங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ரெய்னார்ட் கிளானோட ஹீசுகி யாமாடா அப்படின்னு ஒருத்த வந்து நிற்கவோ, ஹே கிராம்ஸ் ஃபேமிலியை சேர்ந்த உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். மேஜிக்கே வராத நீ எதுக்கு மேஜிக் ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அவன் கலாச்சிக்கிட்டு இருக்கான். ஓ கரெக்டு தான், குப்பைக்கு பறந்தா நீயும் குப்பையாக தானே இருப்ப அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், எங்கள் அப்பா அம்மாவை பற்றி அப்படி பேசாத அப்படின்னு சொல்லி அவள் டென்ஷன் ஆகுறா. நான் உண்மையை தானே சொன்னேன்னு அந்த ஹே கிராம்ஸ் பையன் சொல்கிறான். ஓடான்கிற அந்த சாப்பாடை அமைதியாக நிம்மதியாக சாப்பிடணும், பட் நீ என்னோட சாப்பாடை கெடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் ஆல்பர்ட் அப்படின்னு சொல்லி அந்த பையன் இன்ட்ரோடியூஸ் ஆகிறான். ஹே கிராம்ஸ் ஃபேமிலியா, இந்த பேர் எங்கேயோ கேட்டிருக்கனே. சரி என்னமோ என்ன அமைதியா சாப்பிட விடாம என் மோட ஸ்பாயில் பண்ணிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, நீ லைவ் ஸ்ட்ரீமர்ங்கிறதுனால ஓவரா போகாத நம்ம சொன்னா. ஓ நீயும் என் சேனல்ல பாப்பியா நம்ம ஹீரோ கேட்டா. என் ஃப்ரெண்ட் சொல்லி கேள்விப்பட்ட நம்ம சொல்றான். அந்த ஹே கிராம்ஸ், இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, அந்த கோல பைய போர் டயத்துல ஓடி போயிட்டான், அவனோட வம்சாவளியில வந்தவனா நீ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், என்னோட முன்னோர்களை என்ன தைரியம் இருந்தா கலாய்ப்ப நம்ம கேட்கவும், உன்னை விட மேஜிக் அதிகமா இருக்கிற பொண்ணை தான் நீ ஃபர்ஸ்ட் கலாய்ச்சா, அது தப்பு நம்ம ஹீரோ சொன்னா. நீ ஓவரா போற, உனக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோவை சண்டைக்கு கூப்பிடுறான். டகாஷி ஹீசுகி கிட்ட வந்து விசாரிக்கிறா. எனக்கு மேஜிக் வராதுங்கிறதுனால எல்லாரும் என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஹீசுகி சொல்லவும், மேஜிக் இல்லாம வந்து ஏன் மேஜிக் ஸ்கூல்ல சேர்ந்த அப்படின்னு சொல்லி டாக்காஹாஷி கேட்கவும், மாக்கினாவா அப்படி கேட்டதுக்கு திட்டவும் சாரி கேட்கற. பரவாயில்ல, நிறைய பேர் இதை என்கிட்ட கேட்டுட்டாங்க, எனக்கும் பழகிடுச்சு, பட் இதுக்கு சில ரீசன்ஸ் இருக்கு அப்படின்னு ஹீசுகி சொல்றா. இந்த மேஜிக் ஸ்கூல்ல இந்த மாதிரி டோயல்ஸ் எல்லாம் என்கரேஜ் தான் பண்ணுவாங்க, ப்ரொஃபசர் மேக் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்களே அப்படின்னு ஹீசுகி பாக்குறா. ஹீஜுகி உனக்காக தான் ஃபைட் பண்ற பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. என் பேரு ஹீசுகி அப்படின்னு வா சொல்றா. அதுக்குள்ளேயுமே என்னமோ நீ தான் ஜெயிக்க போற மாதிரி பேசிட்டு இருக்க. மானா மேனிபுலேஷன், மானா ரிசர்வ், இது எல்லாத்துலயுமே இந்த ஸ்கூல்ல நான் தான் டாப்ல இருக்கேன். மேஜிக் காம்பேட்ல இந்த ஸ்கூல்ல என்ன அடிச்சுக்கிட யாருமே கிடையாதுன்னு சொன்னான். மானா ரிசர்வ்ல அந்த ஹீசுகி தான் உன்னை கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பிராக்டிகல்ஸ்ல என் ரேங்க் எஃப் தானே வா சொல்லவும், லார்ட் வெல்வெட் சொன்னா கரெக்டா தான் இருக்குன்னு மாக்கினா சொல்லவும், இவன் கூட படிக்கிற ஃப்ரெண்ட லார்டுன்னு கூப்பிடுறா அப்படின்னு ஹீசுகி கேட்கறா. நீ வீக்கா இருக்கிறதுனால நான் உனக்கு ஒரு ஹேண்டிகேப் தரேன், இந்த ஸ்பாட்டை விட்டு நான் அசஞ்சா தோத்து போனதா ஒத்துக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லவும், நீ தோத்து போயிட்டா இதை ஒரு ரீசனா சொல்லலான்னு பாக்குறியான்னு ஆல்பர்ட் கேட்கறான். சரி அப்படின்னா நம்ம ஒரு ஓத்தை மேக் பண்ணலாம், இந்த இடத்த விட்டு நான் அசஞ்சிட்டோம்னா நான் தோல்வியா ஒத்துக்கிறேன், நீ என்ன சொன்னாலும் கேட்கறேன், பட் நான் ஜெயிச்சிட்டா நீ அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவன் மேலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பட் இந்த ப்ராமிஸை நீ பிரேக் பண்ணாதன்னு சொல்லவும், முட்டாள் நான் ப்ராமிஸ் பண்ணல, ஓத்து எடுத்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்ப சரி நானும் இதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஆல்பர்ட் சொல்றான். ஆல்பர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்குப்பா, அவங்க ஃப்ரெண்டை காப்பாத்துக்கன்னு ஹீசுகி சொன்னா. வெல்வெட் தான் ஜெயிப்பான்னு இவங்க சொல்றாங்க. ப்ரொஃபசர் மேக் ரசோன்ட்டா இப்போ அந்த மேட்ச் அஃபீஷியலாக ஆரம்பிச்சு வைக்கிறா. இப்போ ஆல்பர்ட்டும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு கேஸ் பண்ணலான்னு ஆரம்பிக்கும் போது, ஆல்பர்ட் காமெடி பண்றியா, என்னை கொல்லணுங்கிற நோக்கத்தில் மொத்த பவரையும் யூஸ் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அடிப்பட்டா என்ன குறை சொல்லாதன்னு அவனும் பெரிய லெவலில் மேஜிக் யூஸ் பண்றான். மாக்ரோ கவலைப்படாத, எனக்கு எதுவும் ஆகாது, மேட்சை கண்டினியூ பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்றான். இதுல ஹீசுகி தான் ரொம்பவே பயந்துகிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோ அவன் பாட்டா அசால்ட்டா நின்னுகிட்டு இருக்கான். அந்த அட்டாக் மலை பட்டா செத்துருவ ஜாக்கிரதன் ஹீசுகி கத்துனா. வெறும் கையால நம்ம ஹீரோ அதை அசால்ட்டா பிடிச்சிருந்தான். என் ஃபுல் ஸ்ட்ரென்த்ல உள்ள ஸ்பெல்லையும் அவன் வெறும் கையில பிடிச்சிட்டானா அப்படின்னு ஆல்பர்ட் ஷாக் ஆகுறான். இன்னும் நீ ஒரு 200 வருஷம் ட்ரைனிங் எடுத்தா எனக்கு கொஞ்சம் என்டர்டெயினாச்சு பண்ணுவ, ஒரு ஹியூமனா நீ இருந்துட்டு இந்த ஏரால இதை பண்றது பெரிய விஷயம் தான். ஹேக்ராம் ஒரு நல்ல வம்சாவளியா தான் கிரியேட் பண்ணியிருக்கான், அவன் முன்னோர்களை கலாச்சதுக்கு சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோ வந்து மேஜிக் ஸ்பெல்லவையோ கிரியேட் பண்ணல, ஜஸ்ட் பியூர் மானாவை கம்ப்ரஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்றான். லார்ட் வெல்வெட் அவன் மேல இந்த அட்டாக்கை வேஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி மாக்கினா பாக்குறான். ஆனா அவ கம்ப்ரஸ் பண்ணி அட்டாக் பண்றது அவ்வளோ ஈஸி மேட்டர் இல்லைன்னு ஹீசுகி கேட்டா. க்ரோ என்ன பார்த்துட்டு இருக்க, வின்னரை அனௌன்ஸ் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ தான் வின்னர்னு அந்த ப்ரொஃபஸரும் அனௌன்ஸ் பண்றான். ஹீசுகி உனக்காக தான் நான் ஜெயிச்சிருக்கேன் நம்ம ஹீரோ சொன்னா. தேங்க்ஸ், பட் என் கூட இருந்தேன்னா உனக்கு பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பியிருந்தா. அந்த ஆல்பர்ட் ரிச்சான பையங்கிறதுனால தான் அப்படி திமிரா நடந்துக்கிறதானோ அப்படின்னு சொல்லி டாக்காஹாஷி கேட்கறா. அவளுக்குள்ள இருக்கும்போது ஃபேமிலியாவை வேற யூஸ் பண்ண முடியாது, கடுப்பா வருது அப்படின்னு சொல்லி டாக்காஹாஷி சொல்றா. அப்படி திரும்ப வீட்டுக்கு போறியான்னு மாக்கினா கேட்கவும், இல்ல இந்த ஸ்கூலும் ஒரு விதமா நல்லா தான் இருக்கு, காலியோஸை கலெக்ட் பண்ணி ட்ரெஷரை ஓப்பன் பண்ணிட்டா வேலை முடிஞ்சது, ஜஸ்ட் நீங்க அதை உடச்சிட்டு உள்ள போக வேண்டியதானு கேட்கவும், ஏன்ஷியன் மேஜிக் இருக்கிறதுனால உடச்சிட்டு எல்லாம் உள்ள போக முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். பிரின்சிபல் கிட்ட ஒரு ரெகாலியா இருக்கு, எலக்ட்ரிக் டவர் மாஸ்டர் கிட்ட
தான் இன்னொரு ரெகாலியா இருக்கு. இந்த ஆர்ப பத்தி தான் தகவலே இல்லன்னு கேட்டா தகவல் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இசுகி தானே மாக்கினா கேட்கவும் ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். ரெய்னார்ட் கிளானை சேர்ந்தவங்க கிட்ட தான் ஆர்ப் இருக்குன்னா அவ அந்த கிளானை சேர்ந்தவா, கண்டிப்பா அவ தான் அதுக்கான க்ளோன் நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கு தான் நீ அவகிட்ட க்ளோஸ் ஆக பழகுனியா, உண்மையிலேயே நீ டீமன்ல ஆடுதாப்பா, உன் வெள்ளத்தனமான பிளான் இவ்வளோ லேட்டா தான் எனக்கு புரிஞ்சிருக்கேன்னு டாகாஹாஷி சொல்றா. இப்ப எலக்ட்ரிக் டவருக்கு இவங்க போய் பாக்குறாங்க. ஆகிஹபாவோட எலக்ட்ரிக் சிட்டிக்கு உன்னை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி டாகாஹாஷி காமிக்கிறா. அந்த இடம் பார்க்கவே சூப்பரா இருக்கு. இந்த இடம் லேப்ரின்தா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சிட்டி ரொம்ப பெருசு, தொலைஞ்சு போயிட்டேன்னா வெளியே வரதே கஷ்டம் தெரியுமா, பட் கவலைப்படாதீங்க, எனக்கு இதோட மொத்த மேப்பும் தெரியும்னு வா சொல்றா. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு மெய்டு கஃபேக்கு அவ கூட்டிட்டு போறா. அந்த இடம் தான் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஓகர்ஸ் அங்க இருக்கிற ஓகர் மெய்டை வந்து பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மெய்டு கஃபேல எல்லாம் அங்க இருக்கிற மெய்ட்ஸ் நம்மள மாஸ்டர் அப்படின்னு மட்டும் தான் கூப்பிடுவாங்க. அண்ட் அவங்க கொடுக்குற சாப்பாடுல கியூட்டா மேஜிக்க போடுறேன் அப்படிங்கிற மாதிரி கஸ்டம்ஸ்லாம் அங்க உண்டு. இந்த மாதிரி இடத்துல நம்மளால இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண முடியும் நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த மாதிரி மெய்டு கஃபேவெல்லாம் ரசிப்பா, எத்தனை பேரோட கனவு தெரியுமா இது, இங்க சாப்பிட வர்றதோட அந்த மெய்ட்ஸை பாக்குறதுக்காகவே காசு அதிகமா செலவு பண்ணுவாங்கன்னு டாகாஹாஷி சொல்றா. வார்த்தைகளால சொல்ல முடியல, பட் இந்த இடத்துல ஏதோ சம்திங் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு மாக்கினா சொல்லவும், அது போக ரேட்டும் ரொம்ப அதிகமா இருக்குன்னு மாக்கினா சொல்றா. இதெல்லாம் எத்தனை பேரோட கனவு தெரியுமா, நீங்க 2 பேரும் கிங்கு நோபல்ஸ், அதனால நார்மலாவே உங்களுக்கு மெய்டு எல்லாரும் உங்களை மாஸ்டர் தான் கூப்பிடுவாங்கல்ல, உங்களுக்கு ஏதோட அருமை இங்க தெரிய போகுது அப்படின்னு டாகாஹாஷி சொல்றா. என்னோட ஒரு ஃப்ரெண்டு இந்த இடத்துல பேன் ஆயிட்டாங்க தெரியுமா, மெய்ட்ஸ் கிட்ட நம்ம தப்பா நடந்துக்கிட கூடாது, மெய்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த இடத்துல இருந்து நம்மள பேன் பண்ணிடுவாங்க அப்படின்னு டாகாஹாஷி சொல்லவும், அந்த ஹீசுக்கே கடைசியா நம்ம கிட்ட சொன்ன ஒரு விஷயம் தான் என் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு, அவ கிட்ட இருந்து நம்மள தள்ளி இருக்க சொன்னா அவ யார் கூடயோ ஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. அவளை பார்த்தா மோசமான பொண்ணு மாதிரி தெரியல, கண்டிப்பா அவங்க ஆர்ப தொலைச்சதுனால தான் அவங்க கிளான் கீழே போயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவங்க வளவலன்னு சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்காங்க. ஹலோ மாஸ்டர்னு அங்க இருக்கிற மெய்டு ஆர்டர் எடுக்க வந்து பாக்குறா. பார்த்தா ஹீசுகி தான் அது, நீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருமே இப்ப ஷாக் ஆகுறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ அந்த ட்ரெஷர் வால்ட்டை ஓபன் பண்ணணும் அப்படின்னா 3 கீஸ் தேவை. ரெகாலியான்னு சொல்லப்படக்கூடிய அந்த கீஸ்ல 3வது கீ வந்து தொலைஞ்சு போயிடுச்சு. பட் ஹீசுகியோட கிளான் தான் அதை வச்சிருந்தவங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் ஹீசுகி கிட்ட க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.